வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து பிப்ரவரி 18ஆம் தேதி புதன்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்னையோட அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நேரத்தை கருதி நமக்கு இன்னையோட அனாலிசிஸ் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும்தான் பேசும். அண்ட் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸில் சொன்ன டீட்டெயிலான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனோட இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் இருக்காது. ஸோ அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து டீட்டெயிலான ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோஸோ இல்லை கிளியரான இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஸோ இன்னையோட அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டா அண்ட் யூஎஸ் மார்க்கெட் டேட்டாவை கன்சிடர் பண்ணுவோம். அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸோட பொசிஷன் வந்து நேற்று எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த 4 விஷயம் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து நேத்தோட மார்க்கெட் வந்து நமக்கு வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு கேப் டவுன் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அண்ட் இந்த கேப் டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 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 சைட்வேஸ் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று மார்க்கெட் வந்து கேப் டவுனுக்கு அப்புறம் கொஞ்சம் பாசிட்டிவாக மூவ் ஆச்சு. அண்ட் அதிலிருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பியூரான ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டில் தான் இருந்துச்சு. ஸோ நமக்கு வந்து இந்த 932லேருந்து 1040 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் வந்து இந்த பாசிட்டிவாக போச்சு. இந்த ஒரு 110 பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா நேத்தோட மார்க்கெட்டில் நமக்கு ஒரு கால் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு மட்டும் ஒரு ப்ராஃபிட்டபிளான ரேஞ்சு. மீதி எல்லா ரேஞ்சிலையும் நீங்கள் ப்ராஃபிட் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ட்ரேடர்ஸ். ஏன்னா சைட்வேஸ் மார்க்கெட்டில் அதுவும் ஒரு 11 o'clock மேலே நீங்கள் நேற்று வந்து நிஃப்டியில் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தீங்க, அது உங்களுக்கு ப்ராஃபிட்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடர்னு தான் அர்த்தம். ஸோ இப்போ இன்னையோட மார்க்கெட்டில் நமக்கு முக்கியமாக மேக்ஸிமம் எவ்வளோ ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு போகலாம் அப்படின்னா 26,000 வரைக்கும் மேக்ஸிமம் போகலாம். அதே மாதிரி புட் ஆப்ஷன் சைடு வந்துச்சுன்னா 25,500 வரைக்கும் வரலாம். ஸோ அப்போ இன்னையோட மார்க்கெட்லேயும் நமக்கு பார்த்தோம்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் தான் எதிர்பார்க்குறோம். அண்ட் இன்னையோட மார்க்கெட் வந்து நெகட்டிவ் கன்சாலிடேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படின்னா என்னன்னா நேத்தோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பொசிஷன் வச்சு பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ், ஒரு அதிகபட்சம் ஒரு 100 பாயிண்ட்ஸ் தான் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. அப்போ இன்னையோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் கன்சாலிடேஷன் ஃபேஸ். ஸோ ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அப்போ இந்த நெகட்டிவ் கன்சாலிடேஷன் ஃபேஸ்னால் நம்ம எது வரைக்கும் எதிர்பார்க்கலாம்னா நிஃப்டி 50 பொறுத்தளவு ஒரு 25,500 வரைக்கும் மார்க்கெட் ஒரு டவுன்ஃபால் ஆகிறதுக்கான எதிர்பார்க்கலாம். இது வந்து ஒரு முக்கியமானது. அதே சமயம் ஒருவேளை நம்மளோட அனாலிசிஸ்க்கு அகைன்ஸ்டாக மார்க்கெட் போச்சு அப்படின்னா அதிகபட்சம் 26,000 வரைக்கும் தான் போகும். ஸோ இந்த ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. அண்ட் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா இனிமே தான் இன்னையோட மார்க்கெட்டில் புதுசாக ஃபில் ஆகும். பட் இருந்தாலும் நமக்கு ஒரு கொஞ்சம் குவான்டிட்டிஸ் கம்மியாக இருந்தாலும் நமக்கு ப்ரைஸை நமக்கு பார்த்தோம்னா 26,000 அட் த மணிலேருந்து நமக்கு ஹையஸ்ட் கால் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 26,000 இருக்குது. அதே மாதிரி அதுக்கடுத்து 26,200 இருக்குது. அதே மாதிரி அட் த மணிலேருந்து மார்க்கெட் கீழே வரதுக்கு 25,700 பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான புட் ஆப்ஷன்ஸ் பில்ட் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கிறனால மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது நம்மளோட நிஃப்டி 50ல். சென்செக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 84,000லேருந்து 83,000க்குள்ளே தான் இன்னையோட மார்க்கெட் இருக்கிறதுக்கான மேக்ஸிமம். அண்ட் ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ வந்து இன்னையோட மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி அதிகபட்சம் இன்னையோட மார்க்கெட் லோவர் சைடு போச்சுன்னா ஒரு 60,600, அதாவது நேத்தோட ஒரு லோவஸ்ட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான ஒரு சான்சஸ் நமக்கு இருக்குது. இது நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷனோட கண்டிஷன்ஸ். இப்போ நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப சிம்பிளாக அனலைஸ் பண்ணுற மாதிரி தற்போதைய கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டாவும் அதே மாதிரி நேற்று நமக்கு இருந்த 3:30க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிற டேட்டாஸும். நீங்கள் தற்போதைய கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா நேற்று நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் 6:30க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் 6:30யோட மார்க்கெட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். கேண்டில் சைஸ் எல்லாம் பாருங்களேன். 6:30க்கு ஓப்பன் ஆனதுலேருந்து கேண்டில் சைஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது 9 o'clock வரைக்கும். ஆனால் அதே இது இன்னையோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கேண்டில் சைஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்குது. மார்க்கெட்டில் எந்த டைரக்ஷன் 6:30யோட கேண்டில் இதுதான் 6:30யோட கேண்டில் ஃபஸ்ட்டு கேண்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேண்டிலுக்கு அப்புறம் 3 minutes டைம் ஃப்ரேமில் தான் வச்சுருக்கேன். ஸோ அப்படிங்கிறனால 3லேருந்து ஒரு 9 நிமிஷத்துக்கு அப்புறம் 10 நிமிஷத்துக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 6:40க்கு அப்புறமே வால்யூம் ரொம்ப ட்ராப் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வால்யூம் ட்ராப் நமக்கு என்ன சிக்னிஃபை ஆகுதுன்னா மார்க்கெட்டில் பையர்ஸும் ஸ்ட்ராங்காக இல்லை, செல்லர்ஸும் ஸ்ட்ராங்காக இல்லை, இல்லை 2 பேத்துக்குமே எந்த டைரக்ஷன் மார்க்கெட் போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இப்போ இதை வச்சு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷனும் போகிறதுக்கான சான்சஸ் இல்லை. மார்க்கெட் ஒரே கன்சாலிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைய நமக்கு கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்க்கும்போது 25,760 இருக்குது. அதே இது நமக்கு 3:30க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது இருந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸில் இருக்குது, விச் இஸ் லைக் 75,338. அப்போது இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா
நமக்கு எவ்வளோ தூரம் இருக்குங்கிற டிஃபரன்ஸ் பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும் இன்னைக்கு மார்க்கெட்டில் கேப் அப் கேப் டவுனுக்கான வாய்ப்பு இருக்கான்னு. வெறும் 20 பாயிண்ட் தான் நமக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ வெறும் 20 பாயிண்ட்லாம் வித்தியாசம் இருந்துச்சுன்னா கேப் அப் அண்ட் கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போது கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வச்சு நமக்கு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு கேப் அப்போ கேப் டவுனும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது வால்யூம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கிறனால இன்னைக்கு வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்த்துமே நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம யூஎஸ் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்டில் நேற்று நமக்கு காலையில் நமக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் அப்பயே பார்க்கும்போது மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. பட் ஆனால் ஓவராலாக பார்த்தோன்னா 8 மணிக்கு தொடங்கின மார்க்கெட் ஒரு டவுன் சைட் புஷ்ஷு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கன்சாலிடேஷன். ஸோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ரைஸ் நீங்களே பாருங்கள், இதுதான் ஓப்பனிங் ப்ரைஸு. அதே மாதிரி க்ளோசிங் ப்ரைஸ் இந்த இடத்துல பார்க்கும்போது மார்க்கெட் ஏறக்குறைய எந்த ப்ரைஸில் ஓப்பன் ஆச்சோ அதே ப்ரைஸ்லேயே தான் S&P 500 முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக்கோட காம்போசிட் இண்டெக்ஸும் 8 மணிக்கு இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில். ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து க்ளோசிங் ப்ரைஸ் பார்க்கும்போது இது. ஸோ இது அழகாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு லைன் போடுறோம். இந்த லைனுக்கு கீழே வந்து மேலே போயிட்டு இப்படி வந்திருக்கு. ஸோ இதை விட அழகான ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் நம்ம பார்க்க முடியாது. அண்ட் இதே ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாஸ்டாக்கோட காம்போசிட் இண்டெக்ஸ்லையும் நடந்திருக்கு. அதே மாதிரி டவ் ஜான்ஸோட இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜும் இதுதான் ஓப்பனிங் ப்ரைஸு க்ளோசிங் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்குது. அப்போது யூஎஸ் மார்க்கெட் இன்றைக்கி ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருந்திருக்குன்னு தெரியுது. ஸோ இதனால் இந்தியன் மார்க்கெட்டும் கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ டேட்டாஸ். ஸோ எஃப்ஐஐ டேட்டாஸில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் நம்மளோட எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா நெட்டு புல்லிஷாக இருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா நெட்டு புல்லிஷாக இருக்காங்க. அப்போ இந்த புல்லிஷாக இருக்கிறனால மார்க்கெட்ஸ் பாசிட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் நம்ம கேஷ் மார்க்கெட்டில் பார்த்தோன்னா நமக்கு வந்து 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஹோல்டு பண்ண பொசிஷன்லேருந்து அப்படியே அகைன்ஸ்டாக இருந்திருக்கு. நமக்கு திங்கக்கிழமை ஹோல்ட் பண்ண பொசிஷன்ஸ்லேருந்து செவ்வாய்க்கிழமை ஹோல்ட் பண்ண பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அகைன்ஸ்டாக இருந்திருக்கு. ஸோ இப்போ கேஷ் மார்க்கெட்டில் பார்க்கும்போது அப்படியே அவங்க வந்து நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே நமக்கு என்ன சொல்லுதுன்னா நமக்கு வந்து திங்கக்கிழமை ஹோல்டு பண்ண 16ஆம் தேதி பிப்ரவரி 16ஆம் தேதி ஹோல்டு பண்ண பொசிஷன்ஸை பிப்ரவரி 17ஆம் தேதி அப்படியே அகைன்ஸ்டாக கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் பாசிட்டிவ் வியூவும் நெகட்டிவ் வியூவும் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் சேர்ந்து மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் இருக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பில்ட் ஆகிட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதனால் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் கன்சாலிடேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் புஷ் வந்து ஒரு 25,500 வரைக்கும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் வந்தாவே இன்னையோட மார்க்கெட்டில் பெரிய விஷயம். ஸோ இதுதான். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நியூஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பாசிட்டிவான நியூஸஸும் கொஞ்சம் நிறையா இருக்குது, நெகட்டிவான நியூஸஸும் நிறையா இருக்குது. ஸோ குளோபல் மார்க்கெட்டும் ஒரு அன்சர்டனிட்டியை ரீச் பண்ணிருக்கிறனால நமக்கு வந்து இன்னையோட இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் நம்ம கன்சாலிடேஷன் ஃபேஸை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இந்தியா விக்ஸோட டேட்டா பார்த்தீங்கன்னா 12.6 இருக்குது. ஸோ இதே ரேஞ்சில் ஒரு 13லேருந்து ஒரு 12.5க்குள்ளே நமக்கு வந்து இந்தியா விக்ஸ் டேட்டா மெயின்டைன் ஆச்சுன்னா இன்னையோட மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் அனாலிசிஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் டேட்டா, கிஃப்ட் நிஃப்டி டேட்டா அண்ட் யூஎஸ் மார்க்கெட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டேட்டாஸ் என்ன சொல்லுதோ அதை வச்சு தான் நம்ம ஒரு அனாலிசிஸ் சொல்கிறோம். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.